நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து சர்வதேச அளவுல எரிவாயு விநியோகம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இதன் எதிரொலியாக இந்தியாலையும் வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் கடும் தட்டுப்பாட்டை சந்தித்து வருகிறது. இந்த விநியோக தட்டுப்பாட்டின் காரணமாக நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உணவகங்கள் மற்றும் சிறு தொழில்கள் ஸ்தம்பிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. வணிக மற்றும் தொழில்முறை பயன்பாட்டை காட்டிலும் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே மக்களும் எங்க நம்மளுக்கு சிலிண்டர் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்துல அவசரமா சிலிண்டர் புக்கிங் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சமையல் கேஸ் தட்டுப்பாடு குறித்து பரவி வரக்கூடிய செய்திகள் முற்றிலும் தவறானவை அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மக்கள் யாரும் தேவையில்லாம பதற்றம் அடைந்து சிலிண்டர்களை முன்பதிவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க. சந்தையில் நிலவக்கூடிய தற்காலிக சூழலை பயன்படுத்தி சிலர் சிலிண்டர்களை பதுக்கிறதுக்கும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிலிண்டர் பதுக்குவதை தவிர்க்கிறதுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை அரசு அமல்படுத்தி இருக்காங்க. இந்த சட்டத்தின்படி பதுக்கல்கள்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே தமிழகத்தில் பலரும் தங்களால் சிலிண்டர் முன்பதிவு செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு புகார்கள் கூறி வராங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, புக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் சிலிண்டர் டெலிவரி செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஸோ நீங்க சிலிண்டர் முன்பதிவு செஞ்சு உரிய நேரத்துல உங்களுக்கு டெலிவரி செய்யப்படல என்றாலோ, திடீரென்று உங்களுடைய முன்பதிவு ரத்து செய்யப்பட்டாலோ உடனடியாக புகார் தெரிவிக்கிறதுக்கு மத்திய அரசு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே டோல் ஃப்ரீ நம்பர் தான். ஸோ நீங்க இண்டேன் வாடிக்கையாளராக இருக்கீங்க அப்படின்னா 180023335555 அப்படிங்கிற எண்ண தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்க பாரத் கேஸ் வாடிக்கையாளராக இருக்கீங்கன்னா 1800224344 அப்படிங்கிற நம்பர்ல புகார் தெரிவிக்கலாம். ஹெச்பி கேஸ் வாடிக்கையாளராக இருக்கீங்கன்னா 180023333555 அப்படிங்கிற நம்பர்ஸ்லயும் ஹெச்பி கேஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போர்ட்டல் அப்படிங்கிற இணையதளத்திலையும் புகார் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உஜ்வாலா பயனாளர்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க. அதாவது 180023333555 மற்றும் 180026666696 என்ற எண்களை தொடர்பு கொண்டு புகார்களை பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாடு குறைந்தபாடில்லை. நிறைய இடங்கள்ல சிலிண்டர் புக் பண்ணி டெலிவர் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் தரப்புல இருந்து புகார்கள் முன்வைக்கப்படுது. இந்நிலையில் அரசு என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம், நம்ம கிட்ட போதிய கையிருப்பு சிலிண்டர்லாம் இருக்கு. ஸோ யாரும் பயப்பட வேண்டாம், கள்ள சந்தையில அதிகமா காசு கொடுத்து வாங்காதீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக மக்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு நீங்க புக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சிலிண்டர் உங்களுக்கு வரல, இல்ல புக் பண்ணவே முடியல, இல்ல புக் பண்ணதை கேன்சல் பண்றாங்க, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு புகார் இருந்துச்சு அப்படின்னா அதை புகார் தெரிவிக்கிறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.